பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மரக்காணத்தில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆனமதிக்குப்பம், எக்கியார்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் கடல் சீற்றம் காணப்படுகிறது. கடல் அலைகள் பல அடி உயரம் மேல் எழும்புவதால் அப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடைகள் மூடப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலின் எதிரொலி காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. விழுப்புரம் மரக்காணத்தில் அனுமதிக்குப்பம், எக்கியர்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடல் கடும் சீற்றமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹலிஃபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிஃபத்துல்லா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், அனுமதிக்குப்பம், எக்கியார்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் கடல் அலைகள் பல அடி உயரத்துக்கு மேல் எழுப்பி ஆக்ரோஷுடன் கரைக்கு வந்து செல்லும் அப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மரக்காணத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து தற்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகள் முடங்கி கிடப்பதால் பிரதான சாலையான பாண்டி ரோட், சால்ட் ரோடு போன்ற பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுகிறது. கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்பு ஏற்பட்டது. மரக்காணம் பகுதிகளில் அதிக அளவில் கடைகள் மூடி கிடப்பதால் அத்தியாவசிய தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் மரக்காணம் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறதால் 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் வருவதால் அருகே உள்ள மீனவ கிராம பொதுமக்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெஞ்சல் புயல் காரணமாக மரக்காணத்தில் காலை முதலே மரக்காணத்தில் அதிக அளவில் காற்று வீசி வருவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்து வருகின்றனர். மேலும் தொடர் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் கடற்கரை ஓரம் யாரும் செல்லக்கூடாது என தடுப்புகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.